வாத்தியாருக்கும் எனக்கு இருக்கிற கனெக்ஷனை பற்றி பேசுறதுன்னா நிறையா பேச முடியும். ஒரு 1 hour ஆயிடும். வேறு விஷயம் அப்புறம் இந்த படத்தில் இருக்கிறவங்களை பற்றியே பேச முடியாது. அவ்வளவு இன்சிடெண்ட். அது தனியாக ஒரு கதை வச்சுக்கலாம். ஒரு 1 hour ஆகும். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி ஞானவேல் ராஜா, அவங்க அப்பா வந்து என்னை விட பெரிய ரசிகர். ஒரு தடவை அப்பா சொன்னாருங்க, ஞானவேல் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படம்னா நோட்டா ஷூட்டிங் இப்போ சொன்னார் என்கிட்ட. அவர் கோயம்புத்தூர்காரர் தான். நான் 110 தடவை நாரோடி மன்னன் படத்தை பார்த்துருக்கேன். 110 தடவைனா யூடியூப்லேயோ ஃபோன்லேயோ டிவிலையோ தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி 110 தடவை பார்த்துருக்கேன். 3 ஹீரோயின் அவ்வளோ அழகான ஹீரோயின். பானுமதி அம்மா, சரோஜா தேவி அம்மா, எம்என் ராஜம் அம்மா, இவங்க 3 பேரும் 110 தடவையில் ஒரு தடவையும் கூட அவங்க முகத்தை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த படம் அமைஞ்சது ரொம்ப கஷ்டம். கார்த்தி, உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன். ஏன்னா நீ டவுனில் பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து பருத்தி வீரன் கேரக்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு வந்து அசத்திட்டேன். பட் அதை விட உனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் வந்து இந்த வாவாத்தியார் தான். ஏன்னா அது வந்து தலைவர் பேராக இருக்கிறதுனால அதில் நடித்து பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை நீ பிரமாதமாக பண்ணியிருப்பேன். இந்த டீசர் எல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும். கிருத்தி ஷெட்டி கரெக்டாக சொல்லிட்டுனா, ஷில்பா எல்லாரும் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர் 2 பேர் பாருங்கள், என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாமல் அப்படியே இருக்கிறாங்க. இல்லை இந்த ஏஜில் அந்த அளவுக்கு பாருங்க. சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குதா? இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைக்கல, நாங்கெல்லாம் மனப்பாறை பாடு கட்டி பாய வர போட்டி நானும் கவுண்டமணி என்ன பேசிக்கோ. கவுண்டமணி என்ன சொல்றாரு, சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காம இருந்தது நம்ம என்ன செஞ்சிருப்போம், எங்கேயாச்சும் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்பா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேட்பான்ல, அப்போ இத்தனை மாடு ஓட்டிட்டு போனால் திருப்பி வர கணக்கு கரெக்டாக இருக்கிறாங்க நம்மளுக்கு. அப்படி காமெடியாக பேசிட்டு இருப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.